بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. ரப்பி சிதனி இல்மா. எல்லாம் வல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய உலகில் மனிதன் ஒரு தேடலில் ஓடிக்கொண்டே இருக்கிறான். எதற்காக? இன்னும் கொஞ்சம் பணம், இன்னும் பெரிய வீடு, இன்னும் ஒரு நல்ல பைக், இப்படி இந்த இன்னும் இன்னும் என்ற வார்த்தைக்கு பின்னால் ஓடி ஓடி மனிதனின் கால்கள் களைத்து விட்டன, அமைதி குறைந்து விட்டது. இதற்கு முக்கிய காரணம் நம்மிடம் இருப்பதை கொண்டு திருப்தி அடையாததுதான். உள்ளதை கொண்டு திருப்தி அடைவதுதான் மிகப்பெரிய செல்வம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் அர்ல். வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் கிடையாது. வலாகின்னல் கினா கினன் நஃப்ஸ். மாறாக போதுமென்ற மனம்தான் செல்வமாகும். இன்று ஒரு மனிதரிடம் 100 கோடி ரூபாய் இருந்தும் கூட தனக்கு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று நினைத்தான் அவன் நிச்சயம் ஏழைதான். அவனுடைய வாயை மண்ணை தவிர வேறு எதாலும் நிரப்ப முடியாது, திருப்திப்படுத்தவும் முடியாது. ஆனால் ஒருவேளை உணவு இருந்தும் கூட தனக்கு கிடைத்த அருட்கொடைக்காக இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்கிறான் என்றால் அவன் தான் உண்மையான செல்வந்தன். மனிதன் தனது வாழ்க்கை வசதிக்கான தேடலில் சலிக்காமல் ஓட காரணம் பேராசைதான். எதிர்த்த வீட்டுக்காரன் மாடி வீடு கட்டிவிட்டான், நாம் இன்னும் ஓட்டு வீட்டிலேயே இருக்கிறோமா? எதிர்த்த வீட்டுக்காரன் ஏசி வாங்கிவிட்டான், நாம் இன்னும் ஏர் கூலர் கூட வாங்கவில்லையா? என் உறவுக்காரன் பெருநாளைக்கு 10 புத்தாடை வாங்கியிருக்கிறான், எனக்கு மட்டும் பெருநாளைக்கு 2 மட்டும் தானா? இப்படி எதற்கு கேட்டாலும் தம்மை விட மேலில் உள்ள ஒருவரை பார்த்து மனிதன் பேராசை பிடித்தவனாக மாறிவிடுகிறான். பேராசைக்கு காரணமாக மாறும் பொழுது இறைவன் வழங்கிய அருட்கொடைகள் எல்லாம் அவனது கண்ணுக்கு தெரிவதே இல்லை. இறைவன் வழங்கிய அருட்கொடைகளை அவன் அலட்சியம் செய்கிறான். மனிதனின் ஆசைக்கு எல்லையே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமின் மகனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கம் வழங்கப்பட்டாலும் தனக்கு 2 ஓடைகள் இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இந்த செய்தி புகாரில் இடம்பெற்றுள்ளது. நாம் நம்மிடம் இருப்பதை பார்ப்பதை விட இல்லாதவர்களை பார்த்து ஏங்குவதே நமது கவலைகளுக்கு காரணம். நமது கவலைகளை போக்கக்கூடிய வகையில், பேராசையை வேறறுக்கக்கூடிய வகையில் இஸ்லாம் ஒரு அழகான வழிமுறையை காட்டுகிறது. அந்த அழகிய வழிமுறையை அனுதினரும் பின்பற்றி வாழ்ந்தாலே போதும், உள்ளதை கொண்டு உள்ளத்தை திருப்திப்படுத்தி விடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதான் அலர் அஹதுஹும் இலாமன் ஃபுல்லில அலைஹி ஃபில் மாலி வல்லஹ்ல். செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலான ஒருவரை உங்களில் ஒருவர் கண்டால் உடனே அவற்றில் தம்மை விட கீழானவர்களை நினைத்து பார்க்கட்டும். உலக விஷயங்களில் அவரை போன்று எனக்கு இல்லையே, இவரை போன்று எனக்கு வழங்கப்படவில்லையே என மனமங்களாய்க்கும் பொழுது உங்களை விட கீழானவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் இறைவன் நமக்கு அளித்திருக்கும் ஆரோக்கியம், உணவு, உறைவிடம் ஆகியவற்றின் அருமை புரியும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நமக்கு 3 வேளை உணவு சூடாக பரிமாறப்பட்டிருக்கும். ஆனால் நாம் ஒரு கேள்வி கேட்போம், தினமும் இந்த தோசை தானா, தினமும் இந்த வெந்த சோறு தானா என்று. ஒரு நிமிடம் காசா மக்களை நினைத்து பாருங்கள். ஒரு வேளை உணவல்ல, கவல சோறு கிடைக்கிறதா என ஏங்கி பச்சிளம் குழந்தைகள் பசி தாங்காமல் மண்ணை சுரண்டி சாப்பிட்டனர். சுபஹானல்லாஹ். அதே போல ஆரோக்கியமாக நடந்து சென்று இருக்கக்கூடிய ஒருவர் அவனவன் பைக்கில் போகிறான், காரில் பறக்கிறான், ஏன் நான் இன்னும் நடந்தே செல்கிறேனே என்று இறைவன் வழங்கிய ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்கின்ற ஒருவரை எண்ணி பாருங்கள். உடல் ஆரோக்கியம் இல்லாமல் ஏன் நடக்க கால்களே இல்லாத நடப்பதற்கு எத்தனை பேர் அவஸ்தைப்படுகின்றனர். அவர்களை விடவா நாம் தாழ்ந்து விட்டோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனையும் வாழ்வாதாரமும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகமான தங்குமிடம்தான் என்ற எண்ணம் வந்தாலே போதும், அது நமது கவலையை போக்கும், மேலும் இறைவனின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும். எனவே இறைவன் நமக்கு தந்த வாழ்வை நேசிப்போம், உள்ளதை கொண்டு உள்ள
அமைதி பெற இறைவனிடம் பிரார்த்திப்போம் என்று கூறிய நுரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.